கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. மத்தேயு 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. ஆமேன் ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் நம் தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தை வசனம் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமேன் ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தை அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது நமக்கு அநேக பாடுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆமீனுடைய நாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்முடைய இருதயத்தை துன்பப்படும்படியாக கவலைப்படும்படியாக பேசுபவர்கள் உண்டு. நீ எப்பவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற, நீ சபைக்கு போகிற, பைபிளை வாசிச்சுட்ருக்கிற, இப்படியெல்லாம் பேசுவார்கள். நம்முடைய இருதயம் கவலைப்படும்படியாய் ஏதாவது ஒரு காரியம் நம்ம குடும்பத்தில் நடந்துவிட்டால், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டதுனால தான், நீ சபைக்கு போகிறதுனால தான் நம்ம குடும்பத்தில் எப்படி இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வருது, போராட்டங்கள் வருது, வீண் செலவுகள் எல்லாம் வருது, என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி எல்லாம் வந்தது, இப்படியாயும் குற்றப்படுத்தி பொய்யாய் குற்றப்படுத்தியே நம்மளை பேசுகிறவர்களும் உண்டு. ஆமேன் ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு சிலரெல்லாம் கேலி செய்தும் பேசுவார்கள். திடீர்னு சபைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, பைபிளை வாசிக்கிறேன்னு சொல்கிறான், ஜபம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆமேன் ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, இப்படியும் பேசுகிறவர்கள் உண்டு. அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இப்படி அநேக துன்பங்கள் பாடுகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். நாம் அந்த கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடி, பின்மாற்றத்தில் நாம் போய்விடாதபடி, நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் நடக்காதபடிக்கு இப்படியே அநேக துன்பங்கள் பாடுகள் வரும் நேரத்திலே கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். மிகவும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். பாடல்களை பாடி ஜெபித்தோம் என்றால் நாம் தேவனாகிய கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்ற அந்த வசனத்தின்படி நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை கொடுப்பார். ஆமேன் ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். சூழ்நிலைகள் நமக்கு எப்படி எதிராக இருந்தாலும் திராணிக்கு மேலாக நமக்கு சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட அப்பா மகிமையாக இடைப்பட்டீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசாமி, எந்த சமயத்திலும் அப்பா நாங்கள் துன்பப்படும் நேரத்திலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், போராட்டங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உபத்திரவங்கள் வந்தாலும் எங்களுடைய சுய புத்தியை சார்ந்து நாங்கள் நடக்காமல் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீரே, எங்களுக்கு நினைப்பூட்டினீரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு, நானே உன்னை தேற்றுகிற தேவன், நான் உன் தேற்றளவாளன் என்று நீர் சொல்லுகிறீரே அப்பா. இந்த வார்த்தைக்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.